ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னடா அபாக்கஸ் கிளாஸ்லேருந்து வித்தியாசமாக ஏதோ ஒன்று கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? இதுதான் வந்து அடுத்த கிளாஸஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னது அப்படின்னா, இது ஒரு சின்ன மேக்ஸ் டூல். இது யாருக்காக அப்படின்னா, அந்த கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான். இப்போ நீங்கள் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிறது யாருன்னா அந்த கேஜி ஸ்டூடெண்ட்டு தான். நீங்கள் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பசங்களை விட நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். ஆனால் ஹேண்டில் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் இந்த கேஜி ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். என்னென்னா அந்த பசங்களுக்கு நீங்கள் இப்போ நம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு ஈஸியாக மெமரி ஆகாது. கொஞ்சம் ப்ரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, அவங்கள விட்டுருங்க. காமன் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப குழந்தைங்க தானே. அப்போ அவங்களுக்கு போய் நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிலாம் சம்ஸ் வந்து எடுக்க முடியாது. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்த்து விடுவாங்க. அப்போ அந்த பசங்களுக்கு நம்ம அபாக்கஸ் மூலிமா ஸ்டார்டிங்கில் எடுக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் சிரமப்படுவாங்க பசங்க. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, இந்த டூலை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த டூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து நம்பர்ஸ் எல்லாமே போட்டிருப்போம், கீழே வந்து அந்த கலர் கலராக பீட்ஸ் வந்து இருக்கும். ஒவ்வொன்றுலையும் பார்த்தீங்க அப்படின்னா 5 5 அப்படி பிரித்து வந்து ஒரு 20 வரைக்கும் இருக்கும். அப்போ இது டி எடுத்திங்கன்னா இந்த 20 இந்த 20 இந்த கலரும் கரெக்டாக மேட்ச் ஆகும். சரி, இப்போ இது வந்து 0 பண்ணிடுறோம். இதுதான் 0 பண்ணுறது, இது வந்து ஆட் பண்ணுறது. சரி, இப்போ இதை எப்படி நம்ம வந்து பசங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறது அப்படின்னா, இப்போ இந்த பசங்கள்கிட்ட நீங்கள் +1 சொல்லுவீங்க. +1ன்றப்ப அந்த பையன் என்ன பண்ணணும்னா இந்த ஒரு பீட்டை வந்து ஆட் பண்ணணும். சரி, இப்போ +3 சொல்கிறீங்க அப்படின்னா இந்த 3 பீட்டை வந்து இந்த பையன் வந்து ஆட் பண்ணணும். இப்போ இதோட ஆன்சர் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கேயே இருக்கும். ஏன்னா அந்த பசங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நம்ம போடுற மாதிரி ஈஸியஸ்ட்டாக மெமரி பண்ணிடலாம் அந்த பசங்க போடுவோம், குட்டி பசங்க தானே. அப்போ அவங்களுக்கு இங்கே இருக்க ஆன்சரை பார்த்து அப்படியே சொல்லிடலாம். ஸோ அதுக்காக கொண்டு வந்தது அந்த டூல்ஸு. இப்போ இதில் வந்து +2 சொல்கிறோம், +2 சொல்லியாச்சு. +5 சொல்கிறோம், அப்போ என்ன பண்ணுவாங்க, +3 +5. இப்போ -3 சொல்கிறீங்க, -3 ஆன்சர் என்னது 4. இப்போ நான் உங்களுக்காக நான் +4 +3லாம் சொல்லிட்டு இருக்கேன். அந்த பசங்களுக்கு நீங்கள் +4 +3லாம் வரக்கூடாது. இப்போ நான் சொல்கிறேன் அந்த பசங்களுக்கு வர மாதிரி இருந்தால் சம் எப்படி போடணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேசிக்காக அந்த பசங்களுக்கு வரப்போ +1, அப்போ என்ன பண்ணணும், ஒரு பீட் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணணும். சரி, அடுத்து அகெயின் +1 அப்படிங்கிறப்ப இங்கே இருக்கக்கூடிய ஒரு பீட்டை வந்து ஆட் பண்ணணும். ஆன்சர் என்ன அப்படின்னா அந்த பசங்கிட்ட கேளுங்க. ஆன்சர் என்னது 2 இங்கே இருக்குது. ஸோ இப்போ அதை 0 பண்ணிடுங்க. இவ்வளோதான் சம். இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணாதீங்க அப்படின்னா அந்த பசங்களை போட்டு ப்ரெஷர் பண்ண வேண்டாம். பேசிக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி சம்ஸாக அந்த பசங்களுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இது மாதிரியான ஒரு 10-15 சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொடுத்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு நம்பர்ஸ் அவங்களுக்கு மெமரி ஆனதுக்கப்புறம் அபாக்கஸில் அதை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம ரெகுலர் அபாக்கஸ் வீடியோஸில் போட்டிருப்போம், அது லெவல் 1ல் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். பேசிக் லெவல் இருக்குது, அந்த லெவல் வந்து நான் அதில் கொடுத்துருக்க மாட்டேன். இப்போ இந்த டேக்கில் தான் அதை கொண்டு வருவேன். இதுக்கப்புறம் இது முடித்ததுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கான கிட்ஸ்க்கான அந்த அபாக்கஸ் எப்படி கொண்டு போகிறது, அதோட ட்ரைனிங் எப்படி இருக்கும், ப்ளஸ் அந்த பசங்களுக்கு தனி புக் இருக்கும். இந்த லெவல் 1 அந்த பசங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண மாட்டோம், பில்ட் லெவல்னு சொல்லுவோம். அது லெவல் 1 வரும், லெவல் 2 வரும். அந்த லெவல் முடிச்சுட்டு தான் நம்மளோட லெவல்குள்ளே போவோம். பேசிக் லெவல் 1 பேசிக் லெவல் 2 முடிச்சுட்டு நார்மல் லெவல் 1ல் வரும். அதனால் அந்த குட்டி பசங்களுக்கு இந்த மாதிரியாக தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேசிக்லேருந்து கொண்டு போகணும். சரி, இப்போ இதில் ஒரு 5-6 சம் நான் சொல்கிறேன். அந்த சம் நான் சொல்லும்போதே உங்களுக்கு அது மாடல் புரியும். ஸோ எப்படி இதை ஆட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா +2, இப்போ +2 ஆட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து +3 சொல்கிறாங்க, இப்போ +3. இப்போ ஆன்சர் என்னன்னு கேளுங்க, 5. ஃபஸ்ட்டு லெவல் நீங்கள் வரும்போது 5க்கு மேலே போகிற மாதிரி அவங்களுக்கு கொடுத்துடாதீங்க. எது பண்ணாலும் 5க்குள்ளே கொடுங்க. இப்போ +3 -1 ஆன்சர் என்ன, +2. ஓகே, அடுத்தது +3 +1 ஆன்சர் என்ன, 4. இந்த மாதிரி குட்டி 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 சம்ஸாக ஃபஸ்ட்டு அந்த பசங்களுக்கு கொடுங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து சம்மை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே கொண்டு போங்க. அப்போ தான் அந்த பசங்க வந்து ஈஸியஸ்ட்டாகவும் பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட்டாகவும் பண்ணுவாங்க. இதில் முக்கியமான விஷயம், இந்த கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்ரிஷியேஷன்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. அவங்க ஒவ்வொரு டைம் சம் போட்டு ஆன்சர் சொல்கிறப்பையும் நீங்கள் அந்த பசங்களுக்கு கங்க்ராச் பண்ணுங்கள். அந்த பசங்களை நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய என்கரேஜ்மெண்ட்டில் தான் அந்த பசங்க இன்வால்மெண்ட்டோட அடுத்துன்னு பண்ணுவாங்க. இப்போ +3 சொல்கிறோம், -1 சொல்கிறோம், ஆன்சர் என்ன 2, அதான் இங்கே இருக்கே அப்புறம் என்ன பார்த்தானே சொல்கிறேன் அப்படின்ற ஒரு தாட்டில் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா அந்த பசங்களுக்கு அது பெரிய விஷயம். இப்போ நம்மளோட மைண்ட் செட்டுக்கு இது ரொம்ப ஈஸி, பட் அந்த குட்டி பசங்க இதை பார்த்து சொல்கிறதே ரொம்ப பெரிய விஷயம்.
அப்போ இந்த கிளாஸ் ஹேண்டில் பண்ணுறப்ப மட்டும் அந்த குட்டி பசங்களாகவே நீங்கள் மாறினா மட்டும்தான் இந்த கிளாஸை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். இதெல்லாம் நான் நிறைய டிஃபிகல்ட் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுறேன்னா, குட்டி பசங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அபாக்கஸ் போகக்கூடாது, அதுக்கு முன்னாடி சில ப்ராக்டிஸ் நம்ம அந்த பசங்களுக்கு கொடுத்துட்டு தான் அபாக்கஸ்குள்ளே போகணும் அப்படின்னு இதெல்லாம் நாங்கள் லைவாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ். இந்த வீடியோஸ்லாம் மேக்ஸிமம் யூடியூப்பில் யாரும் போடலை அப்படின்னு நினைக்கிறேன். நான் தான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய இருக்குது, நிறைய டூல்ஸ் இருக்குது, நிறைய கிட்ஸ் இருக்குது. நமக்கு தேவைப்படுறது ஒன்று தான், அந்த ஸ்டூடெண்ட் கிட்டேருந்து அவுட்புட். அதை எந்த மெத்தடில் வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பட் நமக்கு தேவை வந்து அவுட்புட். அந்த பையன் நம்மக்கிட்ட வரக்கூடிய ஸ்டூடெண்ட் ஓரளவு பிரில்லியண்ட்டாக மாற்றி தரது யாருன்னா நம்ம தான். அதுக்கு எந்த டூல் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் அபாக்கஸ் தான் யூஸ் பண்ணணும், இல்லை இப்போ நான் கொடுக்குறது தான் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இது வந்து ஒன் ஆஃப் த டூல், அவ்வளோதான். இதுதான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல வரல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஓகே. இப்போ எனக்கு தெரியாமல் எவ்வளோ விஷயங்கள் இருக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது டூல்ஸ் தெரியும், அது நல்லா இருக்குது அப்படின்னா தாராளமாக அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். இப்போ இந்த மாதிரி டூல்ஸ்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பை த ப்ராக்டிஸ் தான் எல்லாமே. ஸோ இது மாதிரி சம்ஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பில்டு லெவல் வந்து கொண்டு போங்க பசங்களுக்கு. ஓகே, இப்போ இன்றைக்கி இந்த டூல் இன்ட்ரோ நம்ம பார்த்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டூலில் மேற்கொண்டு வீடியோஸ் எதுவும் தேவைப்படுது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபர்தர் வீடியோஸ் வந்து போடுறேன். தேங்க்யூ.